நிகழ்ச்சிகளுக்கு வணக்கம். நம்ம அண்ணன் சீமான்னாலே எப்பவுமே ஒரு சர்ச்சை தான். அவர் எப்ப பேசினாலும் ஒரு சர்ச்சை, எதை பேசினாலும் சர்ச்சை. எப்பவுமே வித்தியாசமா பேசக்கூடிய ஒரு மனிதர். நாம் தமிழர் கட்சியோட தலைவர். இவர் சமீபத்தில் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பிரபாகரன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் கூட நான் சாப்பிட்டேன், அங்க நான் போர் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில துப்பாக்கிகளோட ஒரு போட்டோஸ்லாம் வெளியிட்டிருக்காரு. பிரபாகரன் அவர்களோட, தலைவர் பிரபாகரனோட சில எடுத்துக்கிட்ட போட்டோக்களை எல்லாமும் வெளியிட்டிருக்காரு, வீடியோஸும் வெளியிட்டிருக்காரு. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்றது இப்போ ஒரு வெளியாயிருக்கு. இன்னைக்கு காலையில சன் நியூஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பெரிய பேட்டியே வந்திருக்கு. குளத்துமுனை அவர்கள்லாம் பேசியிருக்காங்க. அப்போ இங்க இருந்து இலங்கைக்கு போயிருக்காங்க, போனது உண்மை. 2 முறை அவங்கள பார்த்துருக்காங்க. ஆனா அங்க அந்த துப்பாக்கியில எடுத்த போட்டோஸ் எல்லாமே அங்க அந்த கேமராமேன் பேட்டி கொடுக்குறாரு. அவரோட தொடர்ச்சியான பேட்டி நீங்க மத்தியானம் சன் டிவில இருக்கு, நீங்க பார்க்கலாம். நான் இவர் வந்தாரு, போட்டோஸ் எல்லாம் பார்த்தாரு, நானும் ஒரு டைரக்டர் தான்பா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் அப்போ பெரிய டைரக்டர்லாம் கிடையாது, பெரிய அடையாளம் தெரியக்கூடிய ஆளும் கிடையாது அந்த சந்தர்ப்பத்துல. அப்போ இவர் இந்த போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு 2-3 போட்டோஸ் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி 2-3 போட்டோஸ் எல்லாம் கொடுத்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாராம். அந்த சந்தர்ப்பத்துல அந்த படத்துல ஒருத்தர் சுட்டுக் கொள்ற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் இருந்திருக்கு. இவர் வெளியில உண்மையாலுமே நான் அந்த சுட்டுக் கொள்ளும் போது நான் தான் கூட இருந்தேன் அப்படின்னு கூட இவர் சொல்லியிருக்கிறதா அந்த சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது சீமான் அவர்களை பற்றி. அது மாத்திரம் இல்லாத இவர் பிரபாகரனோட வெளியிட்டு எடுத்துக்கிட்ட புகைப்படம் அப்படின்னு வெளியிட்ட அத்தனை புகைப்படம் போலிதான். ஏன்னு கேட்டா பிரபாகரன் அவர்களோட எடுத்துக்கொண்ட எந்த ஒரு புகைப்படமும் வெளியே வரல, அதை இவருக்கு தரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி குளத்துமுனை அவர்கள் இன்னைக்கு தெளிவா பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது போன்ற விஷயங்களை சொல்லிட்டு இவர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாரா? பிரபாகரன் என்பவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளு, எவ்வளவு பெரிய தலைவர். அவர் பெயருக்கு இவர் களங்கம் அளிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாமே மக்களும் மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இலங்கை மக்கள் பேசிக்கிறாங்க. மிகப்பெரிய கட்சியோட தலைவராகிய சீமான் இது போன்ற பொய்யெல்லாம் சொல்லிட்டு அரசியல் நடத்துறது சரியில்லை என்றது மக்களோட கருத்து. நீங்க தொடர்ந்து இந்த விஷயங்களை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு மத்தியானம் சன் டிவி நியூஸ் பாருங்க. அதுல அந்த போட்டோகிராஃபரோட பேட்டி இருக்கு. மேலும் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வேற ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.